triangles பார்க்கலாம். That is very important. BPT statement படிச்சிருப்பீங்க. ஸோ BPT statement தான் ஃபர்ஸ்ட் கேட்க போறேன். ஸோ பார்க்காம சொல்லுங்க. பக்கத்துல புக் வச்சிருந்தா கூட ப்ளீஸ் க்ளோஸ் த புக். ஒரு புக் மார்க் வச்சு புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க, புக்கை ஓப்பன் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் ஸோ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஸோ பிபிடி அண்ட் ஸ்டேட்மெண்ட். ஹர்ஷிதா சொல்றியா? ஐடியா இல்லைன்னா நோ ஐடியாங்கிறது டக்குன்னு சொல்லணும். ஸோ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஸ்டேட்மெண்ட். If a line is drawn parallel to, okay, no problem. Soumya. A line drawn parallel to one side of a triangle To intersect, which intersects the other two sides of a triangle by in distinct points. The other two sides are divided in the same ratio. So statement வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டியூஷன்ல நைன்த்ல இருந்து படிக்கிறவங்ககிட்ட சொல்லுவேன், எப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் ரொம்ப கிளியரா அழகா சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அண்ட் நான் 10th படிக்கும்போது 9th உள்ள தியரம் ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்து தான் கேட்பேன். ஸோ ப்ளீஸ் லேர்ன் த ஸ்டேட்மெண்ட் வெரி வெல். ஓகே, ஸோ இன்றைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். இந்த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நவ் கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் proportionality theorem. So converse of basic proportionality theorem na so நம்மளுடைய basic proportionality theoremல proving part வந்து இங்க given part இருக்கும். அந்த தியரத்துடைய given part வந்து proving part இருக்கும். That is a converse of the theorem. ஓகேங்களா? So basic proportionality theoremல ஒரு லைன் வந்து if a line is drawn parallel to one side of a triangle to intersect other two sides at distinct points, the other two sides are divided in the same ratio. Ratio equal proof பண்றோம் basic proportionalityல. அப்ப இங்க கான்வர்ஸ்ல என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ரேஷியோ சேமா இருந்தா, ஸோ ஒரு லைன் வந்து ட்ரையாங்கிள் ரெண்டு சைடை வந்து டிவைட் பண்ணுது, ரேஷியோ சேமா இருக்குமா டிவைட் பண்ணா தட் லைன் இஸ் parallel to third side அப்படின்னு ப்ரூவ் பண்றதுதான் கான்வர்ஸ். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரத்துல ப்ரூவிங் பார்ட் வந்து இங்க கான்வர்ஸ்ல கிவன் பார்ட். ஓகேங்களா? அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ்டா எடுத்துக்கிறோம். தட் இஸ் அ கான்வர்ஸ் ஆஃப் த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். இப்போ உங்களுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், if a line divides, if a line divides any two sides of a triangle in the same ratio, then the line is parallel to third side. The statement. So if a line divides any two sides of a triangle in the same ratio, இது வந்து இவ்வளவு given part. ஒரு லைன் வந்து ட்ரையாங்கிளுடைய ரெண்டு சைடை சேம் ரேஷியோல டிவைட் பண்ணா that line is parallel to third side. This is a proving part. The statement. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரூஃப் எப்படி பண்ணலாம், இந்த தியரத்தை எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ப்ரூஃப், ஸோ ட்ரையாங்கிள் வரைகிறேன் ஃபர்ஸ்ட்.
ஸோ ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ அல்ஃபபெட் வந்து நம்ம சாய்ஸ். ஸோ நீங்க என்ன அல்ஃபபெட்னாலும் கொடுக்கலாம். என்ன அல்ஃபபெட் யூஸ் பண்றோமோ அதே அல்ஃபபெட்டை ப்ரூஃப்குள்ள யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நான் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்திருக்கிறேன். இதுல டிஇ அப்படின்னு ஒரு லைன். So take a line DE such that AD by DB is equal to AE by EC. இந்த ரேஷியோல வர்ற மாதிரி இந்த லைனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் பேரலல்னு சொல்லலை, ஓகேங்களா? பேரல்ங்கிறது ப்ரூவிங் பார்ட். ஸோ நம்ம எடுக்கிறது வந்து கிவன் பார்ட் தான் எடுக்கிறோம். If a line divides any two sides of a trend same ratio, but that line DE is line DE such that AD by DB is equal to AE by EC. That is a given part. So proof la first term. So take a line DE such that na enna condition satisfy pannitmaadu, such that AD by DB is equal to AE by EC. So இந்த ரேஷியோ சேமா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு லைனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரேஷியோவை வந்து நம்ம நம்பர் 1 அப்படி நோட் பண்ணிக்கோங்க. This is a triangle. Take a line DE such that AD by DB is equal to AE by EC. இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த லைன் டிஇ இந்த பிசிக்கு பேரலா இல்ல அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஆனா பேரலல் ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் திஸ் லைன் இஸ் நாட் பேரலல் டு பிசின்னு அசியூம் பண்ணிக்கலாம். So let us assume that DE is not parallel to BC. So not parallel to BC. Dங்கிற லைன் பிசிக்கு பேரலல் இல்லைன்னு எடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா டி வழியா நான் நிறைய லைன்ஸ் வரையணும்னு வச்சுக்கோங்க. Through the point D, draw so many lines. Among the lines, any one of the line is must parallel to BC. D வழியா நான் நிறைய லைன்ஸ் வரைகிறேன்னா கண்டிப்பா ஒரு லைன் பிசிக்கு பேரலா இருந்துதான் ஆகணும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கிற லைன் பேரலல் இல்லைன்னு எடுத்துருக்கோம். Let us assume that DE is not parallel to BC. DE பேரல் இல்லைன்னா நான் இன்னொரு லைன் வரைகிறேன், ஓகேங்களா? பேரல் இருக்கிற மாதிரி வரைய போறேன். If DE is not parallel to BC, draw a line. The line is named as DE dash. So எப்படி எடுக்கிறேன்னா இந்த D வழியா ஒன் மோர் லைன். ஸோ டயக்ராம்ல பார்த்துட்டு இது பேரலல் இல்லை நம்ம சொல்லக்கூடாது. ஸோ எல்லாமே நம்ம ரஃபா போடுறது தான். டிஇ வந்து பிசிக்கு பேரல் இல்லைன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஒன் மோர் லைன் எடுக்கிறேன் த்ரூ டி. தட் லைன் இஸ் பேரல் டு பிசி நம்ம எடுத்துக்கிறேன். ஸோ ட்ரா அ லைன் டிஇ டேஷ் பேரல் டு பிசி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் சாப்டர்ல நீங்க கவனிக்க வேண்டியது, ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு சைடுக்கு ஒரு லைன் பேரலா வந்தாலே உங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல என்ன ஞாபகம் வரணும்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் தான் ஞாபகம் வரணும், ஓகேங்களா? ஸோ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஸ்டேட்மெண்ட்ல தான் if a line is drawn parallel to one side of a triangle to intersect other two sides at distinct points, the other two sides are divided in the same ratio அப்படிங்கிறது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள்குள்ள ஒரு சைடுக்கு இன்னொரு லைன் பேரலா வந்தாலே பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். இப்போ இந்த இடத்துல if DE is not parallel to BC, draw a line DE dash is parallel to BC. இந்த DE dash BCக்கு parallel நான் எடுத்திருக்கிறேன். டயக்ராமை பார்த்துட்டு இது பேரலா இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. இது எல்லாமே நம்ம ரஃபா போடுறது. By the BBT theorem, AD by DB is equal to AE dash by E dash C, isn't it? So basic proportionality theorem result அது. See, if
if DE dash is parallel to BC. இது BCக்கு parallel இருக்கிறதுனால by BBT. So இப்படி ஷார்ட்டா எழுதினாலே enough. By BBT. What is the result? Ratio same. Then basic proportionality theorem. AD by DB is equal to AE dash by E dash C. AE dash by E dash. So இது number 2 எடுத்துக்கோங்க. So number 1ங்கிறது நம்ம ஸ்டார்டிங்ல அசியூம் பண்ணது இது number 2. So 1 and 2 compare பண்ணி பாருங்க. Comparing 1 and 2, left side is AD by DB, here also AD by DB. So from 1 and 2 என்ன result வரும்? From 1 and 2, left sides are equal and right sides are equal, isn't it? So புரிஞ்சுதா? So from 1 and 2, here left is AD by DB, here AD by DB. So these two lefts are equal means the rights are equal. AE by EC is equal to AE dash by E dash C. The result எங்கிருந்து வருதுன்னா 9th Euclid's axiom படிச்சிருப்போம். So the Euclid's axiom படி இந்த ரெண்டு equals, therefore these two are equals. The AE by EC is equal to AE dash by E dash C. So என்ன பண்ண போறோம்னா adding 1 on both sides. Add 1 on both sides. So ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ண போறோம். இது கூட Euclid's axiom தான். Equals are added to equals, the wholes are equals. Euclid's axiom படிச்சிருப்போம் in 9th standard. So leftலயும் rightலயும் 1 ஆட் பண்ணுங்க. AE by EC plus 1 equal to AE dash by. என்னமா? மேம் அது 1 எப்படி மேம் ஆட் பண்ணுங்க? இப்ப சொன்னல Euclid's axiom, equals are added to equal, the wholes are equals. ஒன்னுங்கிற நம்பரை லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஆட் பண்றேன். ஈக்குவல்ஸ் இங்கேயும் 1 இங்கேயும் 1. நான் இங்க 1 ஆட் பண்ணி இங்க 2 ஆட் பண்ணா தப்பு. ஸோ ஈக்குவல் நம்பர்ஸ் ஆட் பண்றேன், ஈக்குவலா இருக்கிறத கூட ஆட் பண்றேன். பை யூக்ளிட்ஸ் ஆக்சியம் இன் 9th ஸ்டாண்டர்ட். வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஈக்குவல்ஸ் ஆர் ஆடட் டு ஈக்குவல்ஸ், த ஹோல்ஸ் ஆர் ஈக்குவல்ஸ். Now take LCM for left hand side and right hand side. Here 1 by 1. So LCM is EC. AE plus EC is equal to, here LCM is E dash C. E dash plus E dash C. In the numerator பாருங்க. Also see the diagram. AE plus EC. AE EC. It is AC, isn't it? This is AC by EC. And AE dash plus E dash C. AE dash E dash C. Here also AC by E dash C. So numerators ரெண்டுமே சேமா இருக்கு, நம்ம கேன்சல் பண்ணலாம். So AC AC cancel ஆயிடும். Now 1 by EC is equal to 1 by E dash C. That is reciprocal. EC is equal to E dash C. இப்போ நீங்க டயக்ராம் பாருங்க. See the diagram. EC, this is E to C and E dash C. E to C distance E dash to C distance same சொல்றேன். இது எப்போ சேமா இருக்கும் அப்படின்னா, the 2 points E dash and E are coincide to each other, then only EC is equal to E dash C. இந்த E டேஷும் Eங்கிற பாயிண்ட்டும் coincide to each other இருந்தா மட்டும்தான் நமக்கு EC is equal to E dash Cங்கிற ரிசல்ட் கிடைக்கும். இப்போ EC is equal to E dash C அப்படின்னா, that implies we can say E and E dash are coincide. ஸோ என்ன ஆயிடுதுன்னா, E டேஷும் Eயும் கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா
இந்த ரெண்டு லைன் டிஃப்ரெண்ட் லைன் இல்ல, ஒரே லைன் தான், அந்த கான்செப்ட் வந்துருது. So therefore DE is parallel to BC. ஆக்சுவலி நம்ம இதில் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா, இது கிவன் பாட்டை தான் ஒன்று அசியூம் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது டிஇ, நம்ம என்ன ஏடி பை டிபி ஏஇ பை இசி தான் கிவன் பாட், அதை ஒன்றுன்னு எடுத்திருக்கோம். இந்த டிங்கிற லைன் பிசிக்கு பேரலல் ப்ரூவ் பண்ணணும், the proving part. So here we get DE is parallel to BC, hence the result is proved. So theorem complete ஆயிடுச்சு. ஸோ யாருக்கா டவுட்ஸ் இருக்குன்னா எங்க டவுட் இருக்கோ கேளுங்க, பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி கேளுங்க. Anybody having doubts, ask me. சொல்லுப்பா ஆரியா. No doubts, okay. And Arshida, Harish, doubts இருக்கா? No ma'am. No, good. No ma'am. Okay, ஓவியா டவுட் இருக்கா? மேம் ஒரே ஒரு நிமிஷம் செகண்ட் பேஜ் மேல காமிக்கிறீங்களா மேம்? எதுக்காக? அது லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இஃப் டி டேஷ் இஸ் parallel, அதுல இருந்து ஆட் ஒன், அது ஓகே மேம், அதுக்கு மேல கன்ஃபியூஸ் ஆகுது. எதுக்கு? இது பிபிடி தியரம் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி பாத்தியா? பிபிடி ஸ்டேட்மெண்ட் parallel இருந்தா ரேஷியோ சேம். அப்ப இந்த இடத்துல டி டேஷ், see the diagram, DE dash, this line DE dash, this line is parallel to BC ன்னு சொல்றேன். இப்போ என்ன வந்திருக்கும்? by the BBT AD by BD AD by DB is equal to AE dash by E dash C, isn't it? yes ma'am. So, okay ma'am, okay, so if DE dash is parallel to BC, இது BBT ஸ்டேட்மெண்ட் படி என்ன ஆயிடும்னா AD by DB is equal to AE dash by E dash C. okay ma'am. That result is came from by BBT theorem result. Okay, where doubt enga? Okay. Where doubt இருக்கா? So no, Justin புரிஞ்சுதாமா? புரிஞ்சு மேம். Okay, good. The two theorems very important, basic BBT theorem and converse of BBT theorem. Sometime BBT theorem statement கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அந்த எண்டில் prove the converse of the statement அப்படின்னு கொடுத்துருவாங்க. சிலருக்கு வந்து அந்த பிகினிங்ல ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் மைண்ட்ல நிற்கும், அந்த எண்டில் உள்ள ஒரு 2-3 வேர்ட்ஸை கவனிக்கவே மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நான் சொல்றது? பிபிடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அந்த எண்ட் ஆஃப் த லைன்ல வந்து ப்ரூவ் த கான்வர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ப்ரூவ் பண்ணணுமா, கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி ப்ரூவ் பண்ணணுமா? பிரமதி ஆன்சர் பண்ணு. எஸ் மேம். நீ கவனிக்கிறியா? எஸ் மேம். நான் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணு. நான் ஆரியா ஆன்சர் பண்ணு. மேம் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா மேம்? ஏன் கவனிச்சியா நீ? கவனிச்சேன் மேம், ப்ராப்பரா காலைல வேலை. பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. எஸ் மேம். எண்ட் ஆஃப் த क्वेश्चनல வந்து prove its converse அப்படி கொடுத்திருந்தா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரத்தை ப்ரூவ் பண்ணணுமா, கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரத்தை ப்ரூவ் பண்ணணுமான்னு கேக்குறேன். கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஆமா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட் எதுவும் அதை ப்ரூஃப் கொடுத்துருவாங்க, 4 மார்க் டோட்டல் அவுட்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ரீட் த கொஸ்டின் வெரி வெல் அண்ட் ரைட். ஓகே.